قال نبينا عليه الصلاة والسلام ومن أدى فريضة فيه كان كمن أدى 70 فريضة أو كما قال عليه الصلاة والسلام ومن صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه رواه البخاري. இவ்வையகத்தை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டுமா. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். புனிதமிகு மாதமாம் ஷாபான் மாதத்தின் இறுதி ஜும்ஆவினை பெருமகிழ்வோடு நாம் அடைய பெற்றிருக்கின்றோம். ஈடில்லா இச்சிறப்பினை நமக்கு ஈண்டருளிய ஏக பெரும் தலைவனாம் அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டுமா. இந்த திருச்சபையில் நாம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டியதை போல நாளை மஹ்ஷர் மைதானத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத் என்னும் பரிந்துரை கிடைக்கப் பெறுவதற்கு நம் அத்துணை நபர்களுக்கும் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ரப்பே, ஷாபானுடைய இறுதியில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக. உள்ளத்திற்கு நிம்மதியை தந்தருள்வாயாக. பொருளாதாரத்திலே ஏற்றத்தை தந்தருள்வாயாக. அடுத்து வரக்கூடிய ரமலான் மாதத்தில் நாங்கள் பரிபூர்ணமான முறையில் நோன்பு வைத்து உன் அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் ஒட்டுமொத்த உம்மத்தையும் யா அல்லாஹ் நீ ஆக்கி அருள் புரிவாயாக என்று இந்த ஜும்ஆவுடைய நல்ல நேரத்தில் நாம் துஆ செய்து கொண்டு, அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நம்மின் மீது நிறைய கிருபை செய்திருக்கிறார். அவனுடைய கிருபையை இவ்வளவுதான் என்று கணக்கிட்டு சொல்ல முடியாத அளவு அல்லாஹ் நம்மின் மீது அன்பு வைத்திருக்கிறார். அதனால்தான் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, ஒரு தாய் ஈன்றெடுத்த அந்த பச்சை குழந்தையின் மீது எவ்வளவு அன்பு வைத்திருப்பாரோ அதை காண 100 மடங்கு அல்லாஹ் ஒவ்வொரு தனி நபரின் மீதும் ரப்பு பிரியம் வைத்திருக்கிறான், நேசம் வைத்திருக்கிறான் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த ஹதீஸை எல்லாம் நாம் ஆய்வு செய்கிற பொழுது உண்மையே ரப்பு நம்மின் மீது பாசமும் பிரியமும் மற்றற்ற அளவு வைத்திருக்கிறான். அதனாலதான் 12 மாதங்களில் ஒரு மாதத்தை அல்லாஹ் தூக்கி பொறுக்கி எடுத்து, உம்மத்தே, என்னுடைய அடியார்களே, எனது பிரியத்திற்குரியவர்களே, இந்த மாதத்திலே உங்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்கிறது என்று ரப்பு நமக்கு சலுகைகளை வாரி வாரி வழங்குகிறான். மற்றைய காலங்களில் செய்யக்கூடிய நன்மையை காண ரமலானில் செய்யக்கூடிய சிறிய சிறிய நன்மைக்கு கூட, சிறிய சிறிய செயலுக்கு கூட அல்லாஹ் தஆலா அதிகப்படியான நன்மையை தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு ஹதீஸிலே, புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், வமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீஹி கான கமன் அத்தா 70 ஃபரீலத்தன். இப்னு ஹுஸைமாவிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். யாராவது ஒரு ரமலான் மாதத்தில் ஒரே ஒரு ஃபர்லு தொழுகையை நிறைவேற்றிட்டார்னா அவருக்கு அல்லாஹ் தஆலா 70 முறை ஃபர்லை நிறைவேற்றிய நன்மையை வழங்குகிறான். ஒரு நஃபிலான ஒரு நல்ல காரியத்தை பண்ணிட்டார்னா அந்த நஃபிலுக்கு ஃபர்லுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா தருகிறான். 70 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் வழங்குவதாக ஹுமா நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதெல்லாம் காரணம் என்ன? அல்லாஹ் நம்மின் மீது வைத்திருக்கிற நேசமும் பாசமும்.
எப்படியாவது என்னுடைய அன்பை பெற்றுவிட மாட்டானா, எப்படியாவது இந்த மனிதன் அவ்வப்போது நன்மைகள் செய்து என்னுடைய நேசத்திற்குரியவனாக ஆகிவிட மாட்டானா, அதன் காரணமாக இவனுக்கு நான் சொர்க்கத்தை பரிசாக கொடுத்து விடுவேனே என்று அல்லாஹ் ஆதங்கப்படுகிறான். இல்லாட்டி தேவையில்லையே, மனிதா நான் படைச்சிட்டேன், நீ எப்படி வேணாலும் வாழலாம், நல்லபடியா வாழ்ந்தா சொர்க்கம், தீய வழியில வாழ்ந்தா நரகம் என்று அல்லாஹ் கதையை முடித்திருக்கலாம். அல்லாஹ் அப்படி விடல. சில மாதங்கள் உன்னிடத்திலே வரும், அதை விழிப்புணர்வோடு ஆக்கிக்கும். எல்லா மாதங்களை கழித்ததை போல் கடந்ததை போல் இந்த மாதத்தையும் நீ கடந்து கழித்து விடாதே என்று ரப்பு நம்மவர்களுக்கு சலுகையாக நிறைய அருள்களை, முபாரக்கான அருள்களை அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டே இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என் உம்மத்துக்கு உண்மையிலேயே ரமலான் மாதத்தினுடைய சிறப்பு மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா 12 மாதமும் ரமலானா இருக்கக்கூடாதா நினைப்பார்கள். ஆனால் மகத்துவம் நமக்கு தெரியறதில்லை. தொடர்ந்து 365 நாட்களும் ரமலானாகவே கழித்து விடக் கூடாதா என்று என்னுடைய உம்மத்து சந்தோஷம் அடைவார்கள். ஆனால் அவர்களுக்கு அதனுடைய தாத்பரியம் விளங்கல. ஆனால் உண்மையிலேயே இந்த ஹதீஸிற்கு உண்மை தன்மையை விளங்கியவர்கள் சஹாபாக்கள் குறித்து சொல்லுகிற பொழுது ரமலான் வர 6 மாதத்திற்கு முன்னாலேயே அசை போட்டுருவாங்க. வரப்போதுங்க ரமலானு, நம்மை நெருங்கிருச்சு ரமலானு என்று ரமலானைய சிந்தனையிலே இருந்து கொண்டிருப்பாரு. வந்து ரமலான் 30 நாள் நோன்பு வைப்பார்கள், தொழுகுவார்கள், வணங்குவார்கள். அந்த ரமலான் முடிந்த பிறகு அடுத்த 6 மாத காலத்திற்கு அல்லாஹ்ட்ட இப்படி துஆ செய்வாங்களா, ரப்பே ரமலான்ல செஞ்ச அந்த நன்மையை ஏற்றுக்கோ, ரமலான் மாதத்தில் செஞ்ச இந்த நன்மையை ஏற்றுக்கோ, ரமலான் மாதத்தில் செஞ்ச இந்த தர்மத்தை அல்லாஹ் நீ ஏற்றுக்கோ என்று அவர்கள் அடுத்த 6 மாத காலத்திற்கு அசை போட்டு கொண்டே இருப்பார்கள். அப்படியானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸிற்கு வாக்கியமாக, வார்த்தையாக, வாழ்க்கையாகவே வாழ்ந்து காட்டியவர்கள் சஹாபாக்கள். என்னுடைய உம்மத்துக்கு ரமலான் மாதத்தினுடைய சிறப்பு மட்டும் தெரிந்தால் வருடம் முழுக்க ரமலானாக இருக்க வேண்டுமே என்று ஆசைப்பட்டவர்கள் அந்த சஹாபாக்கள். நாளை இந்த நோன்பாகப்பட்டது நமக்காக வேண்டி சிபாரிசு செய்யும். எப்படி சிபாரிசு செய்யும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, ரப்பி இன்னி மனாத்துஹு அத்ஆம வஷ்ஷராப. நாளைக்கு டிக்ளேர் ஆகி இவன் நரகவாதி அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறது, அல்லது கேள்வி கணக்கினுடைய கூண்டில் அவன் நிப்பாட்டப்படுகிறான் என்று சொன்னால், நான் வைத்த அந்த பசித்த அந்த நோன்பு நமக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட பேசுமா, ரப்பி இன்னி மனாத்துஹு, நான் தான் நோன்பு பேசுகிறேன், இன்னி மனாத்துஹு, இவனுக்கு அத்தாம வ ஷராப பின்னஹா, பகலில் சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது என்று நான் தடுத்து வைத்திருந்தேன். இந்த மனிதனும் நோன்பு வைத்திருந்தான். அதனால் ரப்பே இவருக்கு நீ சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் இருக்கிற அந்த பசி நாளை உருவம் பெற்று, நாளை ஒரு உருவத்திற்கு வந்து ரப்பிடத்திலே இந்த நோன்பாகிறது சிபாரிசு செய்யும் என்பதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். நோன்பாளிக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. ஏதோ வருது நோன்பு, 10 1 11 முடிந்தது ரமலான் என்று ஒரு முஸ்லிம், ஒரு இஸ்லாமியன் அந்த மாதத்தை கடந்து விடக்கூடாது. இன்னஃபில் ஜன்னதி பாபன், நபி அவர்கள் சொல்லுவார்கள், சொர்க்கத்தில் ஒரு வாசல் இருக்கும், யுகாலு சொல்லப்படும் ரையான், அந்த வாசலுக்கு பேரு ரையான்னு சொல்லப்படும். எதுகுலு மின்ஹு அஸ்ஸாயிமு, அந்த வாசலுக்குள்ள நோன்பாளிகள் மாத்திரம்தான் நுழைவாங்க. லா எதுகுலு மின்ஹு, வேற எந்த ஒரு மனிதர்களும் என்ன செய்ய முடியாது, அதிலே நுழைய முடியாது. அங்கே கேட்கப்படுமா, ஐன சாயிமும், நோன்பாளிகள்லாம் எங்கே, எந்திரிங்க, உங்களுக்காக வேண்டி சொர்க்கம் திறக்கப்பட்டது என்று சொல்லுகிற பொழுது நோன்பு வைத்தவர்கள் மாத்திரம் அதிலே கணக்கெடுத்து அனுப்பப்படுவார்கள். அந்த வாசலுக்கு பெயர் ரையான். வேற ஷஹீதாயிருக்கிறாரு, அல்லது இன்னபிற அமல் செஞ்சிருக்கிறாரு, நிறைய வணக்க வழிபாடு செஞ்சிருக்கிறாரு, நிறைய தான தர்மங்கள் கொடுத்தாரு, ஹஜ்ஜு செய்திருக்கிறாரு, எல்லாம் செய்தார். ஆனால் ரையான் என்ற அந்த விஐபி வாசலுக்குள் செல்ல முடியுமா என்றால் உறுதியாக செல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா அவ்வளவு மகத்துவத்தை கொடுக்கிறான். இவர்கள் உயர்வானவர்கள். அந்த ரையான் என்ற அந்த வாசலுக்குள் செல்ல தகுதியானவர்கள்.
நோன்பாளிகள் மாத்திரம்தான் என்று ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு சொல்லி காட்டுகிறான் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம். நாம் வைக்கக்கூடிய நோன்புகள் நம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேருக்குகிற அளவிற்கு அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யக்கூடியதாகவும், யார் யாரெல்லாம் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு தனியாக கண்ணியப்படுத்தப்படக்கூடிய வாசல்களில் அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்ற செய்தியையும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார். அதீமு, இன்னொரு ஹதீஸில் நபி அவர்கள் சொல்லுகிற பொழுது, அதீமு கரா பாபில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாசலை நீங்கள் தட்டிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆயிஷா கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ் கைஃப யுதீமு கரா பாபில் ஜன்னா, சொர்க்க வாசலை தட்டிக்கிட்டே இருக்கிறதுனா என்ன, விலங்கலையே என்று சொல்லுகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தட்டுகிறது என்றால் போய் கையில் வச்சு தட்டுறதில்லை, அல் ஜூ, பசித்து இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறதே, அதுதான் சொர்க்க கதவை தட்டிக்கொண்டே இருப்பது. அவன் தாகித்து இருக்கிறான் இல்லையா, ரப்பே என்னுடைய பசி, என்னுடைய தாகம், கண்ணு முன்னாடி அறுசுவை உணவு இருக்குது, கையில காசு இருக்குது, நினைத்தால் ஹோட்டல்ல புகுந்து சாப்பிட முடியும், இருந்தாலும் நான் பசியோடு நான் நோன்பு வைக்க வேண்டும் என்று அவன் காத்திருக்கிறான் இல்லையா, அந்த பசிதான் சொர்க்கத்தை தட்டக்கூடிய ஒரு அற்புதமான செயல் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார். ஏதோ நோன்பு வந்தது வைக்கிறோம் என்று சடங்காக இல்லாமல் நம்மை நாமே ஒரு பயிற்சி கூடமாக அந்த நோன்பை நாம் தயாரித்து கொள்ள வேண்டும். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார், 2 மனுஷன் முஸ்லீமாக ஆகிறான், ஒரே நேரத்தில் 2 பேர் சஹாபி ஆயிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை ஏற்று முஸ்லீம் ஆயிடுறான். இவங்க 2 பேர்த்தில் முஸ்லீம் ஆகி கொஞ்ச காலத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு போருக்காக வேண்டி நபி அவர்கள் அழைப்பு கொடுக்குறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் அந்த போர்லையும் கலந்துக்கிறாங்க. 2 பேர்த்தில் ஒருத்தர் ஷஹீதாயிடுறார், அல்லாஹ்விற்காக வேண்டி ரத்தம் சிந்தி பல வெட்டுக்காயங்களோடு ஷஹீதாக ஆயிடுறார். இவர் மௌத்தான பிறகு 1 வருடம் கழித்து இந்த 2 பேரில் ஒருத்தர் ஷஹீதாயிடுறாரு, ஒருத்தர் உயிர் வாழ்றாரு. அந்த 1 வருட காலம் இன்னொரு நண்பர் வாழ்ந்து அவர் மரணிக்கிறார். 2 பேரும் ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை தழுவுறாங்க. இஸ்லாத்தை தழுவிய கொஞ்ச காலத்திலேயே அந்த 2 பேரும் போர்ல கலந்துக்கிறாங்க. போர்ல கலந்த ஒரு 2 பேரில் ஒருவர் வஃபாத் ஆயிடுறாரு, வெட்டுப்பட்டு ஷஹீத் ஆயிடுறாரு. இன்னொருத்தவர் 1 வருஷம் கழிச்சு மௌத்தாகிறாரு, இயற்கையான மௌத்தாகிறார். இந்த 2 பேரில் யார் முதல்ல சொர்க்கத்துக்கு போறாங்கன்னு பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் 1 ஆண்டு காலம் வாழ்ந்து மரணித்தாரோ அவர் சொர்க்கத்துக்கு சீக்கிரமா போறார், ஃபர்ஸ்ட் போறார். 2வது தான் ஷஹீது போறார். இப்போ சஹாபாக்கள் இதை பார்த்த உடனே கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ் ஷஹீதுங்கிறவர் எவ்வளவு பெரிய அந்தஸ்து, மார்க்கத்திற்காக வேண்டி வீர மரணம் அடைவதெல்லாம் சாதாரண விஷயமா, அவர் சிந்தக்கூடிய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து இருக்கு, அவர் ஏன் முதல்ல போகல என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் ஷஹீது தான், உயர்ந்த அந்தஸ்து அவருக்கு, சொர்க்கம் வாஜிபு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வெகு சீக்கிரம் அவர் செல்லுவதற்கு தடையாக இருந்தது வேற ஒன்றும் இல்லை, அவர் குறுகிய காலத்தில் மௌத்தாயிட்டார். இவர் மௌத்தானது பிறகு இவருடைய நண்பர் 1 வருட காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். வாழ்ந்த காலத்திலே அஸ்ஸாயிமு ரமலான், ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்றார், ரமலான் மாதத்திலே நின்று வணங்கினார், அந்த ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்தினார், அந்த ரமலான் மாதத்திலே நிறைய அமல் செய்தார். அல்லாஹ்வுடைய அனைத்து கருணையும் அருளும் அவர் மீது பொழியப்பட்டது. அதனால் அவர் சீக்கிரமாகவே சொர்க்கத்திற்கு செல்லுகிறார். ஷஹீத் 2வது செல்லுகிறார். அதற்காக வேண்டி ஷஹீத் குறைந்தவர் அல்ல, இவருடைய வாழ்வு அல்லாஹு தஆலா பரக்கத் செய்தார். அந்த 1 வருட வாழ்வு அல்லாஹு தஆலா உயர்ந்த அந்தஸ்தை வழங்கினான் என்ற செய்தியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், சென்ற ஆண்டு நம்மோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள் எத்தனையோ நபர்கள், நம்முடைய சொந்த பந்தத்தை எடுத்துக்கணும், நிறைய நபர்கள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் இல்லைங்களா? இந்த ஆண்டு அல்லாஹ் வாழ்வதற்கும் வளம் வருவதற்கும் நோன்பு வைப்பதற்கும் நன்மை செய்வதற்கும் கால அவகாசத்தை கொடுத்திருக்கிறார்.
கிடைத்த இந்த அற்புதமான ரமலானை பயன்படுத்தாமல் 10ஓடு 1 11 அதோடு முடிந்தது என்று ரமலானை கழிப்பவர்கள் உண்மையிலேயே துர்பாக்கியசாலி. அதனால்தான் ரமலான் வருவதை நேசிக்க வேண்டும். வந்துருச்சு ரமலான், வந்துருச்சு ரமலான். வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னா இவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா? யதார்த்தம் தானே? அல்லது ஏதோ ஒரு பெரிய ஒரு 50 லட்சம் 1 கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் வீடு கட்டிட்டாருன்னா திறப்பு விழா வைக்கிறதுக்கு அவர் எவ்வளோ ஆசையாக இருப்பார். எல்லாம் வந்து பார்க்கணும், எல்லாரும் பாராட்டணும், ஒரு ஆசை இருக்குமா இல்லையா? அது மாதிரி நம்மை நெருங்கி விட்டது ரமலான். இன்னும் ஓரிரு நாளில் ரமலான் வரப்போகிறது. ரப்பே, நான் நோன்பு வைக்க வேண்டும், அந்த ரமலானை ஹயாத்தாக்க வேண்டும், நின்று வணங்க வேண்டும், தான தர்மம் வணங்க வேண்டும், பகையை குறைக்க வேண்டும், வீண் பேச்சை குறைக்க வேண்டும், அனைவரிடத்திலும் அன்போடு பழக வேண்டும், அந்த மாதத்தை உன் அருளோடு கழிக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட ரப்பு அதற்குண்டான வாய்ப்பை திறந்துவிடும். அதனால கிடைக்கப்பெற்ற நமக்கு அல்லாஹ் காலங்கள் கொடுத்திருக்கிறான், அவ்வளவுதான் நாம் யோசிக்க வேண்டும். எவ்வளவு ஆண்டு தெரியாது, ஆனால் இந்த ஆண்டு அல்லாஹ் நம்மை ஹயாத்தாக ஆக்கி வைத்திருக்கிறான். இன்னும் ஓரிரு நாட்களில் நம்மை ரமலான் வந்தடைய போகிறது. ரப்பே, ஹயாத்தை கொடுத்திருக்கிறாய், நல்ல முறையில் அந்த ரமலானை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற துவாவை நாம் அதிகம் செய்து கொள்ள வேண்டும். மிம்பரில் நமக்கெல்லாம் தெரிந்த ஹதீஸ் மீண்டும் ஞாபகப்படுத்தப்படுகிறது. மிம்பரில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வைத்து ஏறுகிறார்கள் ஜும்மாவில். அப்போ ஒவ்வொரு படியிலையும் ஆமீன் ஆமீன் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கத்திற்கு மாற்றமாக சொல்றாங்க. எல்லாம் முடியுது, தொழுகையெல்லாம் முடிஞ்சது. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் எப்போதுமே மெம்பர் படியில் ஏறி குதுபா ஓதுவீங்க, ஆமீன் ஆமீன்லாம் சொல்ல மாட்டீங்க, ஆனால் இந்த முறை நீங்கள் ஆமீன் ஆமீன் என்று வழக்கத்திற்கு மாற்றமாக சொன்னீர்களே, என்ன காரணம் என்று சஹாபாக்கள் கேட்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் கூறிய காரணம் இதுதான். அன்பு தோழர்களே, நான் மெம்பரிலே கால் வைக்குகிற பொழுது கால் வைத்த மாத்திரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு முன்னால் வந்து விட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், யாருக்கு ரமலான் மாதம் கிடைக்க பெற்று அந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்காமலும் வணங்காமலும் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பும் பெறவில்லையோ, அப்பேற்பட்ட அந்த முஸ்லிமுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காமல் போகட்டுமாக, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காமல் போகட்டுமாக, தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் அவருக்கு நாசம் உண்டாகட்டுமாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். நான் உடனே ஆமீன்னு சொன்னேன். இரண்டாவது படியிலே கால் வைக்கிற பொழுது வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்து அவர்களை நோவினைப்படுத்தக்கூடிய மகனுக்கு, அவருடைய துஆவோடு வாழாத அந்த மகனுக்கு நாசம் உண்டாகட்டுமாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். மூன்றாவது படியிலே கால் வைக்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் பெயர் கேட்டு யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பெயர் கேட்டு யார் உங்களுக்கு பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூறவில்லையோ அவர்கள் மீது நாசம் உண்டாகட்டுமாக என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். நான் ஆமீன் என்று கூறினேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் இப்னு ஹுஸைமாவில் பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ். அப்படியானால் ரமலான் ஒருவனுக்கு கிடைக்க பெற்று அதை பாராமுகமாக ஆக்கி இந்த உலகத்திற்கு பின்னால், பொருளாதாரத்திற்கு பின்னால், வேலை வெட்டிகளுக்கு பின்னால் ஒருவன் தொடர்ந்து பயணிப்பானேயானால், ரமலானை கண்ணியப்படுத்தாமல் தவறவிடக்கூடியவனுக்கு ஒரு மிகப்பெரிய துர்பாக்கிய நிலைதான் என்பதைத்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார். அதனால் கிடைக்க பெற்ற ரமலானில் ரப்பே, அந்த ரமலானை நாங்கள் பயன்படுத்த வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும். நோன்பு வைக்க முடியல, மருத்துவர் நோன்பு வைத்தா உங்க உயிருக்கு ஆபத்து என்றெல்லாம் காரணங்கள் கூறியிருக்கிறார் என்றால் அதற்குண்டான கஃபாரா என்னவோ அதை கொடுத்துவிட்டு தொடர்ந்து தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். நோன்பு இல்லை அப்படின்னு சொன்னா நோன்பாளிகளை போல நடிக்க தெரியும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். நான் நோன்பு வைக்கல அப்படின்றதுக்காக வேண்டி நோன்பாளி முன்னாடி உண்ணுவது, சாப்பிடுவது அதை தவிர்க்க வேண்டும்.
குறிப்பாக கண்ட இடங்கள்ல இந்த பீடி சிகரெட் குடிப்பவர்கள் மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். காரணம், நீங்கள் மனிதனை கேவலப்படுத்தல, ரப்ப கேவலப்படுத்துறீங்க. அட பசியோட இரு. ஒரு முஃமின் மற்ற மனிதர்களைப் போல இந்த உலகத்திலே வாழ முடியாது என்பதற்குத்தான் ரமலானை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். பசியோடு பட்டினியோடு இரு. எவ்வளவு வளர்ந்திருந்தாலும், செல்வாக்கு அல்லது செல்வந்தம் இருந்தாலும் பசியோடு இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய அருள்வாக்கு. அதை ஏற்று கடைபிடித்து மனிதன் பசியோடு இருக்கிற அந்த தருணத்தில் அவர்கள் முன்னால் நீங்கள் அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய வகையில் பீடி சிகரெட்டை குடித்து ஊதுவது, நீங்கள் அவர்களை உதாசீனப்படுத்தல, ரப்பை கேவலப்படுத்துகிறீர்கள். அல்லாஹ் கொடுத்த சட்டத்தை கேவலப்படுத்துகிறீர்கள். ஒரு சாதாரண மூமின், எனக்கு உடம்புக்கு முடியல, நோன்பு வைக்கல என்பவன் கூட பகிரங்கமாக உணவு உண்ண நபி அவர்கள் தடை செய்கிறார்கள் என்றால், ஹராமான செயலை, மக்ரூஹான செயலை திமிராக செய்யக்கூடியவர்களுக்கு ரப்பு மிகப்பெரிய தண்டனையை கொடுப்பார். அதனால் ரமலான் மாதம் ஏதோ நமக்கு என்ன முடிந்தது, நமக்கு குடும்ப சூழ்நிலை, அதனால நோன்பு வைக்கல, உடம்பு ஒத்துக்கறல, வேலை அப்படிங்க அப்படின்னு 1000 காரணம், அது ஒரு பக்கம், அது ரப்புக்கும் உனக்கும் உரியது. ஆனால் நோன்பாளிகள் முன்னால் தரைக்குறைவான செயலை செய்வதுதான் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை அந்த மனிதனுக்கு ஏற்படுத்தும். அதனால் நோன்பாளிகள் முன்னால் அந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். கண்ணியமாக வாழக்கூடிய பக்குவத்தையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அத்துணை நபர்களுக்கும் வழங்குவானாக. ரப்பே, நோன்பு வைக்கக்கூடிய ஆற்றலை எங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் வழங்குவாயாக, எங்கள் குடும்பத்தார்களுக்கும் வழங்குவாயாக, ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் நோன்புடைய காலங்களில் நோன்பு வைக்கக்கூடிய நற்பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அத்துணை நபர்களுக்கும் வழங்குவானாக. அடுத்தபடியாக கோவை மாநகர ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக நடத்தப்படக்கூடிய ரமலானே வருக